ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபி ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜல் ஜீவன் திட்டம் நீட்டிப்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ ஜல் ஜீவன் ஸ்கீம் அப்படிங்கிறது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு குழாய் மூலம் சுகாதார குடிநீர் வழங்கக்கூடிய ஒரு திட்டம். இது 2019 ஆண்டு ஆகஸ்ட் 15 தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ எந்த மினிஸ்ட்ரி கீழே அப்படின்னு பார்க்கும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தியின் கீழே தான் இந்த திட்டமானது கொண்டு வரப்பட்டுள்ளது. ஸோ இந்த திட்ட செலவு பார்த்திங்க அப்படின்னா 8.7 லட்சம் கோடியாக உயர்த்தவும். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த திட்டம் கொண்டு வரும்போது 2024 வரைக்கும் தான் இதை கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா டிசம்பர் 2028 வரைக்கும் வந்து இதை நீட்டிக்கிறதுக்கான அந்த அனுமதியை வந்து மத்திய அமைச்சர் வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மெரினாவின் ரூபாய் 1 கோடியில் கட்டணைத்து ஊறும் அறிவு சிலை. ஸோ இந்த டாபிக் பார்த்திங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸில் வந்து கவர் ஆகும். தமிழக பள்ளி கல்வித்துறையின் வளர்ச்சியை வந்து வெளிப்படுத்தும் பொருட்டு இந்த சிலையை வந்து நிறுவி இருக்காங்க. ஸோ விலையில்லா பாடநூல்கள் விநியோகம், மிதிவண்டி, ஏஐ, அதே மாதிரி வெளிநாடு கல்வி சுற்றுலா, எண்ணும் எழுத்தும், அன்பழகன் மேம்பாடு திட்டம், இதன் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை வந்து மாணவர்களுடைய திறனை வந்து வலுப்படுத்தி இருக்கு. அதுக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய மெரினாவில் விவேகானந்தர் இல்லம் அருகில் பார்த்திங்கன்னா 1.43 கோடியில் இந்த சிலையானது நிறுவப்பட்டுள்ளது. ஸோ இதனுடைய அந்த அர்த்தத்தை பார்த்திங்க அப்படின்னா ஆணும் பெண்ணும் வானளவில் வந்து உயர்ந்து நிற்கிறாங்க. அவங்க வந்து அந்த வறுமையை ஒழித்து அவங்களுடைய லட்சியங்களை வந்து சாதனையாக மாற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் தான் இந்த கற்றனை தூரும் அறிவு சிலையானது மெரினாவில் அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மதுரை விமான நிலையத்திற்கு சர்வதேச விமான நிலைய அந்தஸ்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல். ஸோ இந்த டாபிக் பார்த்திங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 ஜியாகிரஃபியில் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து கவர் ஆகும். ஸோ மதுரை விமான நிலையத்திற்கு வந்து சர்வதேச விமான நிலைய அந்தஸ்து வந்து வழங்கப்பட்டிருக்கு. நிறைய சர்வதேச விமானங்களை இயக்க வந்து பல்வேறு விமான நிலையங்கள் விருப்பம் தெரிவித்ததன் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பார்த்திங்க அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், கூடலழகர் கோயில், திருப்பரங்குன்றம் முருகன் கோயில், பழமுதிர்ச்சோலை முருகன் கோயில், ராமேஸ்வரம், ஸோ இந்த ஆன்மீக தலங்களுக்கு போகிறதுக்கு ஒரு இணைப்பு வசதியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மதுரை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பழமையான விமான நிலையங்களில் ஒன்று. இதை வந்து சர்வதேச அந்தஸ்துக்கு தரம் உயர்த்தும் போது வர்த்தக செயல்பாடுகள் ஊக்கம் பெறும். அதே மாதிரி விமான போக்குவரத்தும் மேம்படும். இதற்காக தான் பார்த்திங்க அப்படின்னா சர்வதேச விமான நிலைய அந்தஸ்து வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன். இந்த டாபிக் பார்த்திங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 ஸ்போர்ட்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் வந்து 2023 ஆண்டு மே 8 மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அண்ட் வெல்ஃபேர் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் கீழே வந்து தொடங்கப்பட்டிருக்கோம். ஸோ இதன் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷன் அடிப்படையில் விளையாட்டு வீரர்களுக்கு ஒட்டுமொத்த வளர்ச்சியை வந்து வலுப்படுத்துவதற்காக தான் இந்த அமைப்பானது தொடங்கப்பட்டிருக்கும். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேறு கார்ப்பரேட் கம்பெனிஸ் கிட்ட இருந்து அவங்களுக்கு வரக்கூடிய அந்த ப்ராஃபிட்டில் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நிதியிலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபண்டு வந்து கலெக்ட் பண்ணி அந்த தேவைப்படக்கூடிய அந்த விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள், அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸில் கலந்து கொள்ளக்கூடிய அந்த ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் இது எல்லாமே வழங்கப்படும். அப்படி வழங்கப்படும் போது அவங்களுடைய வாய்ப்புகள் என்ன ஆகும் அப்படின்னா பறிக்கப்படாமல் அவர்களுக்கு வந்து அந்த வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த விளையாட்டு வீரர்கள் அதிக அளவில் வந்து கடனையே தான் நம்பி இருப்பாங்க. ஸோ இந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த நிதியுதவி மூலம் அவர்களுடைய அந்த விளையாட்டு தேவைகளுக்கு வந்து நிதியுதவியானது வழங்கப்படுகிறது. ஸோ இதன் மூலம் தான் பார்த்திங்க அப்படின்னா வெற்றிகரமான தாக்கங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தமிழக அரசு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ பதக்கங்களுடைய எண்ணிக்கை வந்து 95% உயர்ந்திருக்கு. அதே மாதிரி அவர்களுடைய தன்னம்பிக்கை வந்து உயர்ந்திருக்கு. தேசிய மற்றும் மாநில அளவில் வந்து தரவரிசையில் வந்து முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க.